நாங்கள் இன்னைக்கு டூர் போகிறோம். அதுக்காக என்னென்ன செஞ்சு வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய்ங்க, இன்னைக்கு 2 நாள் டூர் கிளம்பிக்கிட்டோம். எங்கன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இதெல்லாம் போய் அப்படியே ஒரு 15 கோயில் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு 2 நாள் சனி ஞாயிறு. அது பார்க்கறதுக்கு தான் கிளம்பிட்டேன். என்னென்ன பேக் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே துணி இருக்குது. 2 செட்டு. நான் 2 செட்டு, கௌசி 2 செட்டு, எங்கள் அக்கா 2 செட்டு, 2 செட்டு. இதில் வந்து புளி சாப்பாடு கிளறிக்கிட்டோம். புளி சாப்பாடு இதோ கப்பில் போட்டு எடுத்துக்கிட்டேன். டீ வச்சுக்கிட்டேன் நைட்டுக்கு. அப்புறம் வந்து சப்பாத்தி, தக்காளி பஜ்ஜி, இது சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். இதோ சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். 2 நாளைக்குங்கிறதுனால நாளைக்கு ஒரு நாளைக்கு மீதி இருந்துச்சுனாக்கா சப்பாத்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு எடுத்துக்கிட்டோம். வேணுனாக்கா கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது. டைம் ஆகிடுச்சு. அதனால் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட வேண்டியது தான். அங்கே போய் என்னென்ன கோயில் இருக்குது, கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் வாங்க அங்கே போய் பஸ் ஏறும்போது காமிக்கிறேன். குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி 6 வடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு. தேவிப்பட்டினமா என் தலை தான் தெரியுது. அவனால பின்னாடி கடலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுன்னு சொன்னான். அது ராமேஸ்வரம் தான். இது ராமேஸ்வரம் தான். அந்த நம்மளே எடுக்கிறோம். தேவிப்பட்டினம் வந்துட்டான். ஃபர்ஸ்ட் கோயில் தேவிப்பட்டினம். நவகிரகம் இருக்குதான். கடல் சுற்றி இருக்குது. போட்டுலாம் நிறைய நிற்கிது பாருங்க. போட்டுலாம் நிற்கிது. சிம்மராசி உள்ளவா, கன்னியா ராசிக்காரா, தனுசு கும்பம், மீன ராசிக்கு மோதன கேதுனம், வேற நட்சத்திரம் நிலைவாவா குடும்பத்துக்கு சங்கல்பம் பண்ணிங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரீதி பண்ணிங்க. சனி சோதரம் வேற நட்சத்திரம் நிலைவாவா குடும்பத்துக்கு சங்கல்பம் பண்ணிங்க. கல்யாண தடை உள்ளவா, உத்தரபாகிய மாங்கல்யம், சனி பிரீதி வேற நட்சத்திரம். அந்த ஐயெல்லாம் நம்ம 2 வாரத்துக்கு சொல்லலாம்ல. செல்லகின்னு போலுக்குதா அது கவுத்த பிடிச்சிக்கல. கவுத்த பிடி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வைத்திருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போலியான தகவல்களை கொடுத்து இந்த பக்கம் கொடுத்தா போய்க்கலாம். நல்லா இருக்கு. உப்பு இது உப்பு
தண்டியா? உப்புக்காக காந்தி போனார் தண்டி. உனக்கு அங்கிருந்து வர இதெல்லாம் கடல் எப்படி முன்னாடியே இருக்கு வேறு இது தெரிய மாட்டேது. முன்னாடியே இருக்கு கடல் தண்ணி, ரோட்டு மேலேயே இருக்கு. லைட்டாக வரும். கரெக்டாக தண்ணிக்குள்ளே குளிச்சுட்டு அந்த நேரத்தில் குளிச்சுட்டு கடல் மத்தியானத்துக்கு மேலே தான் அலை வரும்னு சொன்ன மாதிரி இருக்குது. உன்ன இது என்னது பாம்பன் பாலம். அளவு தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு பத்தியா? இது பழைய பாலம் முன்னாடி இருக்கிறது ரயில் பாலம், அது புதிய பாலம் மாட்டாங்க. இதில் ரயில் போகுமா? ஆமா போ. கப்பல் வந்து அப்படி அப்பா ராணி இங்கே வந்து இப்போ தண்ணியா? கப்பல் தூக்குறது எங்க? நூறு நூறு அங்க ஒரு பாலம். இது பாலம் இதுதான் இது தூக்குறது. கப்பல் வந்துச்சுன்னா, பெரிய கப்பலுங்க வந்துச்சுன்னா இது தூக்குறது. கடலுக்குள்ள உளுந்துற போற. இப்படி திருப்பி எடுப்பல போட்டோ எடுக்க. தனுஷ்கோடி இல்லை, ராமேஸ்வரம் வந்தாச்சு. ராமேஸ்வரம் எல்லாம் குளிச்சிட்டு ராமேஸ்வரம் வந்தாச்சு கோயிலுக்கு. கோயிலுன்னு அந்த பக்கம் இருக்கு, இங்கெல்லாம் கடல். என்ன தண்ணிக்குள்ளே இறங்கணும், தண்ணிக்குள்ளே இறங்கணும்னா ஃபோட்டோ எடுக்கிறது. எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் செமையா கடல் இருக்கு. அலைலாம் எதுவும் இல்லையாட்டங்குது. எங்களோட கைடு கடல் அலை வேற வருது, எப்படி குளிக்கிறதோ ஒன்றும் தெரியல. வந்து பாரு, இந்த சைடு அலை. இங்க அலை கம்மியா தான் இருக்கு. அந்த அண்ணா ஒரு பக்கம் போறாங்க. யாரு இந்த கும்பலாம் கட்டி வச்சிருக்காங்க? ஆனா அலை அடிக்குது. ராமேஸ்வரம் வந்து எல்லாம் கடல்ல குளிச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கீழே போய்
அது? ஒரு ரூபா காயின் வச்சு உங்க பெரியவங்கெல்லாம் நினச்சி முழுங்கி இருந்தது. இது காசுலாம் இருக்கா? இந்த உனக்கு ஒன்று இருக்கு, கையில் வச்சு அரிக்காது, என்னது பிச்சுக்காது. இது அங்கே போய் நல்ல தண்ணியில் கொஞ்சம் யாருக்கு? இந்த காயின் தான் அப்படி எடுத்துறேன் கௌசிக்கு. ஆ எப்படி நான் வர மீதி வரேன். என்ன முன்னாடி போமா? சரசு, என்ன சசி கடலில் குளிச்சுட்டு இப்போ அக்னி தீர்த்தத்துக்கு போயிட்டுருக்குறோம். 22 கிணறு இதுக்கு குளிக்கிறதுக்கு, தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு நின்றுட்டுருக்கோம். சாமி பார்க்கறது கீவகாய். என்ன வேணும் உனக்கு? எவ்வளோ டைம் வீட்டில் இருக்கு? சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. தீர்த்தத்தை வந்து எல்லா 22 கிணத்து தீர்த்தமும் பிடிச்சிக்கிட்டோம். நாங்கள் ஒரு தீர்த்தம் வந்து விற்கிறாங்க, அதை நாங்கள் வாங்கலை. தீர்த்தம் பிடிச்சதுனால தீர்த்தம் வாங்கலை. சாமியை பார்த்துட்டோம். இப்போ கடலுக்கு போய் இன்னும் கொஞ்சம் கடல் தீர்த்தம் கொஞ்சோண்டு எடுத்துட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியது தான். வருது என்ன காத்தாடி ஃப்ரண்ட் கேமரா காட்டு. ஃப்ரண்ட் கேமராலாம் சூப்பராக இருக்கு.
பீட்ரூட் பொரியல் சொரக்கான்னு நினைக்கிறேன். சிப்பி இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. ஏதோ வாசக்காலுக்கு கட்டி தொங்க விடுறது இதெல்லாம் இங்கேயும் இருக்குது. ஓ இது செம்மையாக இருக்குது. சாமி கும்பிட்டு அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்பிக்கிட்டோம். பஸ்ஸு வந்து ரூட் மாறி வந்துட்டோம், பக்கத்து வீதியில் போயிட்டோம் நாங்கள் தெரியாமல். அப்புறம் மறுபடியும் வந்து கிழக்கு ரத வீதின்ட்டு வந்து அப்புறம் அக்னி தீர்த்தம் கடலுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து பஸ்ஸு நின்றுட்டு இருக்குதான், அங்கே போயிட்டுருக்குறோம் நாங்கள். பஸ் ஏறிட்டு அடுத்து வந்து தனுஷ்கோடி, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். தனுஷ்கோடியில் எங்கள் அத்தையை விட்டு வரலான்னு போகிறோம். என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. என் கவுசி அங்கேயே தனுஷ்கோடியில் மீன் எடுக்கிறதுக்கு விட்டுட்டு வரலான்னு நினைக்கிறேன். தமிழத்தையை தான் கொண்டு போய் விட்டு வரலான்னு இருக்கிறோம். அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாக்க செலவு மீதி ஆகுது, அதனால் அத்தையை தான் கொண்டு போய் விட்டு வரலான்னு. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ. எஸ்ன்னா விட்டுட்டு வந்துடலாம், நோன்னாக்க கூட்டிகிட்டு வந்துடலாம். கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ்கோடியில் போய் பார்க்கலாம். டைம் ஆச்சு பஸ்ஸுக்கு. தனுஷ்கோடி தனுஷ்கோடி வந்தாச்சு. காற்று ஏகப்பட்ட காற்று வீசுது. இந்த பக்கம் சரியான அலையாக இருக்குது. அது இந்த சைடு வந்து அலையே இல்லாமல் போயிட்டுருக்கு. கிட்டத்தில் போய் காமிக்கிறோம். சரியான அலைடா சாமி, சரியா இருக்குது அலை. எப்படி இருக்குது? அவள் அங்கே உட்காந்துக்கிட்டா, எங்கள் அக்கா அங்கே உட்காந்துக்கிட்டா. வல்ல இது எவ்வளோ? சிப்பி சங்கு நிறைய இருக்கு. இதில் செடி முளைஞ்சிருக்கு. ஏய் எதுவும் எடுத்து பார்க்க கூடாது, வச்சிரு, அடிச்சுடுவாங்க நம்மள. பாருங்க இது எவ்வளோமா? இது 12 சோழி 50 ரூபாயா? இந்த இது நிறைய செஞ்சு வச்சுருக்கோம். எல்லாமே ஒரே ரேட்டு தானா? நான் இது பாலிஷ் தான் கேட்குறேன். எல்லாமே ஒரே மாதிரி. தனுஷ்கோடி வந்தாச்சு. மூளை புக்கு இங்கேருந்து இலங்கை தெரியுமா? பார்த்துட்டு சொல்கிறேன் இலங்கை எங்கே இருக்குது. இலங்கையோட என்ட்ரன்ஸ் எட்ஜுக்கு வந்தாச்சு. இலங்கை தெரியுதா? எங்க தெரியுதா? இலங்கை
தெரியும் பாரு, அங்கே பாரு, உத்து பாரு, சுற்றி பார்த்தாலும் கடல் தான் தெரியும். கண்ணு நல்லா தெரியுது, யாருக்கை இலங்கை தெரியுமா, அதனால தெரியுதா பாரு. இப்போ உனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். இங்கே பாரு, இங்கே பாரு கௌசி. ராமர் பாலத்துக்கு வந்தாச்சு. ராமர் சீதாவை கூட்டிகிட்டு வரதுக்கோசரம் போகணும். சீதா இலங்கையில் இருந்தாலா? கடத்தி கொண்டு போய் ராவணன் வச்சுக்கிட்டாரு. அது வந்து அனுமான் இது ராவணன் போரில் இருந்து ஜெயிச்சதுக்கு, இது ராமர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ராவணனோட தம்பிக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டின இடமா இது கோதண்டராமர் திருக்கோயில். தனுஷ்கோடியிலேருந்து கோதண்டராமர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். விபீஷணனோட முடிசூட்டின இடம் இது. இலங்கை மன்னரா. ஆமாம், பாருங்க, இங்க ஒன்று தின்னுட்டு அவங்க ஒன்று தின்னுட்டு இருக்கிறாங்க. அதாவது மெயினால சாப்பிட்றேன். அவளுக்கு அது பொறுக்கலை. அவ திங்கும் போது வீடியோ எடுக்க மாட்டான், அடுத்தவங்க திங்கும் போது தான் வீடியோ எடுப்பான். முன்ன சப்பாத்தி முழுங்கிட்டா, இப்போ வந்து புளி சாப்பாடு. அப்படிங்கிறான்னு எடை போடுற வேண்டாம். எங்கள் அத்தை பேர் தின்னுபிட்டு உடம்பேற்றி வச்சுக்குது. நான் அப்படி இல்லை. நான்லாம் அவங்களாம் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர். நான்லாம் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 5 டைம் தான். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான். ஊரில் இருந்ததை விட கொஞ்சம் குண்டாயிட்டு. பாம்பன் பாலத்தில் போயிட்டு இருக்கிறோம். பாலத்தோட இல்லை, நைட்டில் அப்படி படுத்துக்கிட்டு உத்தரகோசமங்கை வராகியம்மன் கோயில் இதோ இருக்கு. மணி இப்போ வந்து ஒரு 7:30 மணி ஆகுது. இதுமாரி தான் சாமியை பார்க்கணும். டைம் ஆகிப்போச்சு. இதோ கோயில் இங்கே இருக்கு. ஏதோ ஒரு பஸ் கட் பண்ணி எடுக்கணும். மேலே மேலே உத்தரகோசமங்கை சிவன் முதல்ல அவதரித்த இடம் இது. மணி 7:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நட சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதோ சாமிலாம் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து திருச்செந்தூர் வந்து கிளம்பணும். அங்கே திருச்செந்தூர் போய் பார்க்கலாம். இதெல்லாம் சாமிலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு.
கொடிமரம். நந்திகிட்ட காதலை சொல்லிட்டு இருக்கோம். கேப்பாரு கேமராவில் காமிக்கிறது 3000 வருஷம் பழமையான மரம். வருஷம் பழமையான மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை பார்க்கலாம். பாருங்க, தூணு இது வேர்த்து ஊத்திருச்சு. இழந்த மரம் 3000 வருஷம் பழமையான மரம் இது. இது பாருங்க, போர்டு போட்டிருக்கு. இதோ இந்த மரம் தான். அடுத்து திருச்செந்தூர் வந்துட்டோம். அடுத்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுங்கள்.